விசுவாசத்தில் வெற்றி பெற்றவர்கள். ஆபிரகாம் விசுவாசத்தில் வெற்றி பெற்றவர். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதே போல காலேப் யோசுவா 14வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்ல, எனக்கான ஒரு நாட்டை தாரும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல யோனத்தான் 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்றாங்க, இந்த விருத்த சேதனம் இல்லாத தனயத்துக்குள்ளே போவோம், ஒருவேளை கர்த்தர் இவர்களை நம் கையில் ஒப்படைப்பார் அப்படின்னு சொல்லி தைரியமா போறாரு. தாவீது 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 37வது வசனத்தில் சொல்லுது, ஒரு நேரம் கரடி வந்தது, ஒரு நேரம் சிங்கம் வந்தது, இதன் கைக்கு கர்த்தர் என்னை தப்புவித்தாய், இந்த பெலிஸ்தியனை நான் மேற்கொள்வேன் அப்படின்னு தாவீது சொல்றாங்க. யோபு 19வது அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களிலே அவரை காண்பேன் அப்படின்ற ஒரு விசுவாசமான சொல்றாரு. அதே போல ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அப்படின்றவங்க தானியேல் 3வது அதிகாரம் 16வது வசனம், நேபுகாத் நேச்சாருக்கு எதிராய் நின்று சொல்றாங்க, இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லி ஒரு ராஜாவை பார்த்து தைரியமா சொல்றாங்க. பவுலுடைய விசுவாசம் அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்றாரு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். நான் பார்த்த எல்லாமே ஒரு விசுவாசமான வார்த்தைகள். அவங்களுடைய வாயிலிருந்து கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில் இதை செய்வாங்க, இதை செய்துட்டு இருக்காங்க, இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவங்க சொன்ன விசுவாசமான வார்த்தைகள்.